234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. அதில் இட் கேன் பி a sweep across them. அப்படின்னா 234ல் 235 வராது, கட்டாயமாக வராது இதில். ஆனால் ஒரு ஸ்வீப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வாட் இஸ் கேரண்டீட் இஸ் a வெரி பிக் வின். அதாவது எலெக்ஷன் கமிஷனோட பவர் இங்கே நம்ம விசித்திரமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் போது தே ஆர் ஆல் பவர்ஃபுல், அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு சென்ஸ் என்ன இருக்குன்னா, பணம் வாங்கிப்பாங்க, ஆனால் தே வில் vote as they want அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் இதை விடக்கூடாது. கொடுக்குறவங்க உங்களோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து அந்த போய் அந்த அந்த கட்சிக்கு கொடுத்தா லேட்டர் ஆன் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃபேவர்ஸ். எதுக்கு கொடுப்பான்? எதுக்கு? சில பேர் வந்து சின்சியராக கொடுப்பாங்க. ஐடியாலஜி, எனக்கு இது நல்ல, இந்த கட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் அதுக்கு பெரிய பணம் கொடுக்குறவங்கெல்லாம் பெரிய ஃபண்டு, எலக்ட்ரல் பாண்டு, அதிக மதிப்பு உள்ள எலக்ட்ரல் பாண்டை அது டெபாசிட் பண்ணுறவங்கலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆளும் கட்சிக்கு தான் அதிகமாக அது போகும். குறிப்பாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அது ஃபிகர்ஸ் கூட வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ், எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்னு, பட் ஹியூஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி electoral bonds have gone to, and the value of the electoral bonds has gone in favor of BJP. கருத்து சுதந்திரத்திற்கும் எழுத்து சுதந்திரத்துக்கும் ஒரு அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்குன்னு சொல்ல, எந்த கட்சியும் நான் வந்து இப்போ பாயிண்ட் பண்ணி சொல்ல இங்கே தேவையில்லை, சொல்ல வர்றது சரியாகவும் இருக்காது. இங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும், ஓட்டருக்கு பணம் கொடுக்குறாங்க பல கட்சிகளில். எலெக்ஷன்ஸ் have become very expensive. பெரிய வெற்றி கிடைக்கும். ஐ யூஸ் த வேர்ட் பிக் வின். அது ஸ்வீப்பாக கூட போகலாம். இது போகலாம். 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. அதில் இட் கேன் பி a sweep across them. அப்படின்னா 234ல் 235 வராது, கட்டாயமாக வராது இதில். ஆனால் ஒரு ஸ்வீப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வாட் இஸ் கேரண்டீட் இஸ் a வெரி பிக் வின் என்று சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் போல்ஸ் அண்ட் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டர்ஸ் பல பேர் இது பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உண்மையான உங்களோட வியூஸ் இருந்தால் எந்த கட்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் இங்கே ஒரு 80-90% எல்லாருக்கும் இந்த உண்மையை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஃப்ரம் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங், கேமரா பர்சன்ஸு அவங்க கேட்குறது எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி. அதனால் இதில் ஒன்றும் டவுட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 horse ரேஸ் மாதிரி இது போயிருக்கு. எவ்ரி எலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து கேஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்தர் ஃபாலோ அப்பு கிடையாது. சம்மந்தமாக எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் இது சொல்கிறதும் கிடையாது. அதாவது எலெக்ஷன் கமிஷனோட பவர் இங்கே நம்ம விசித்திரமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் போது தே ஆர் ஆல் பவர்ஃபுல், அந்த மாதிரி இருக்குது. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தே கெட் ரெலிகேட்டட் டு தி பேக்ரவுண்ட். அது ஒரு பெரிய டிஃபெக்ட் இன் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்று தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் ஒன்லி a fraction of money being spent. ஆனால் இன்றைக்கி ஒரு சென்ஸ் என்ன இருக்குன்னா, பணம் வாங்கிப்பாங்க, ஆனால் they will vote as they want அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் இதை விடக்கூடாது. இன்றைக்கி டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைக்கி பார்த்தா ஒரு வெபினாரில் பேசியிருக்காரு. ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்ட் வேணும். குறிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இஸ் ஒரு மேட் ஃபார் கரப்ஷன். அதாவது கிக் பேக்ஸுக்காக பண்ணக்கூடிய இந்த ஸ்கீம். பிகாஸ் கொடுக்குறவங்க உங்களோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து அந்த போய் அந்த கட்சிக்கு கொடுத்தா லேட்டர் ஆன் யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃபேவர்ஸ். எதுக்கு கொடுப்பான்? எதுக்கு? சில பேர் வந்து சின்சியராக கொடுப்பாங்க. ஐடியாலஜி, எனக்கு இது நல்ல, இந்த கட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் அதுக்கு பெரிய பணம் கொடுக்குறவங்கெல்லாம் பெரிய ஃபண்டு, எலக்ட்ரல் பாண்டு, அதிக மதிப்பு உள்ள எலக்ட்ரல் பாண்டை அது டெபாசிட் பண்ணுறவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் இந்த இதுன்னு சொல்லி. அதனால் இட் இஸ் மேட் ஃபார் கரப்ஷன். தி சுப்ரீம் கோர்ட்டு மேலே இருக்குது. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஹோல் இஷ்யூ. ஏன்னா இது ஒரு அர்ஜென்ட்டான பிரச்சனை. இன்னும் அவங்க முடிக்கல. தே ஆர் ரிஃப்யூஸ் டு ஸ்டே பிஃபோர் இந்த இது. அது ஆளும் கட்சிக்கு தான் அதிகமாக அது போகும். குறிப்பாக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அது ஃபிகர்ஸ் கூட வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ், எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்னு, பட் ஹியூஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி electoral bonds have gone to, and the value of the electoral bonds has gone in favor of BJP இந்த இதில். அண்ட் ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தான் போகும். சார், இந்த ஐடி ரைட் பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கரெக்டாக அதாவது இன்னைக்கு வந்து அந்த ஏஜென்சிஸ், சிபிஐயை பொறுத்தவரையில் இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் வேரியஸ் அதர் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்
லா அண்ட் ஆர்டர் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, ஜஸ்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த ஆர்கனைசேஷனுங்கிற பேரில் தே ஆர் மிஸ்யூஸிங் திஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் அது பார்த்தாவே தெரியுது, பேட்டர்ன் ஸ்டடி பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இதில். அதனால் அது தே ஆர் மிஸ்யூஸிங் தி இன்ஸ்டியூஷன். அதனால தான் இந்த டெமோக்ரஸிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஹவு டெமோக்ராட்டிக் ஆர் வி? அண்ட் ஃபாரின் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா மீடியாவில் வி ஆர் கெட்டிங் எ வெரி பேட் ப்ரெஸ் அபவுட் இது. இன்றைக்கி அந்த இண்டெக்ஸ்லலாம் நம்மளை டவுன் கிரேட் பண்ணிட்டான். இவங்க வந்து புதுசாக இவங்க வேறு ஒரு இண்டிகேட்டர் கொடுக்க போகிறாங்களாம். இவங்க என்ன வேல்யூஸ், இந்தியன் வேல்யூஸ் கொடுப்பாங்களா டெமோக்ரஸிக்கு எதிராக? அந்த எல்லா, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதெல்லாம் மெஷர் பண்ணுற இந்த இண்டெக்ஸில் இந்தியா ஹஸ் கான் டவுன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஹார்ட்லி எனி டிஃப்ரென்ஸ் அந்த ரேங்கிங்கில். அதனால் அது ஒரு ஷேம்ஃபுல் சுச்சுவேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஃபாரினர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்கிறது, வி ஷுட் இன்ட்ரோஸ்பெக்ட் அண்ட் லுக் அட் இட். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஜுடிஷியரி, ஐ ஹோப் இட் கண்டினியூஸ், இட் ரிமைன்ஸ் இண்டிபெண்ட். ஆனால் அதுக்கு பல தே ஆர் ட்ரைங் வேரியஸ் திங்ஸ் டு புட் ப்ரெஷர். ஆனால் ஹையர் ஜுடிஷியரியோடைய பர்ஃபார்மன்ஸ் சுப்ரீம் கோர்ட் குறிப்பாக பார்த்தா we respect the institution, but I am very disappointed with on many issues. சில நல்ல ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இன் சப்போர்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சில ஹை கோர்ட்ஸ்லேயே வந்திருக்கு. பட் அலையன்ஸ் ஃபார் மீடியா ஃப்ரீடம் என்று நாங்கள் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னால் ஆரம்பித்த அந்த ஃபோரமுக்கு அவர் கன்வீனர், நானும் அதில் இருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஏன் அதை சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து while we celebrate democracy, கருத்து சுதந்திரத்திற்கும் எழுத்து சுதந்திரத்துக்கும் ஒரு அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்குன்னு சொல்ல. எந்த கட்சியும் நான் வந்து இப்போ பாயிண்ட் பண்ணி சொல்ல இங்கே தேவையில்லை, சொல்ல வர்றது சரியாகவும் இருக்காது. ஆனால் பல இடங்களில் இது வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லை, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்தது மட்டும் இல்லை. திஸ் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். இது எமர்ஜென்சி போது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அண்ட் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கிறது. ஆனால் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்துக்கு இன்னைக்கு ஒரு அபாயம் என்று சொல்வது ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸாஜரேஷனாக இருந்தால் ஒரு நெருக்கடி என்று தான் சொல்வேன். அது பல கோர்ட்ஸில் கூட அந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் அந்த விஷயத்தை முன்னால் வைக்கிறது நம்மளோட பத்திரிகையாளருடைய ஊடக இதில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அது சொல்லனா இது வெறும் ஒரு ரோஸ் டிண்டட் ஸ்பெக்டிகல்ஸில் ஜனநாயகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஆனால் இதில் பல பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குது. முதல்ல வரும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள், எல்லா சிக்னிஃபிகண்ட் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதில் வந்ததே எனக்கு அவங்களுக்கு பல வேலை இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார். 80 வயசு நம்ப முடியல, 84. அதே மாதிரி ஏஐடிஎம்கே, டிஎம்கே, அவங்களோட ஏலைஸ், பிஜேபி, காங்கிரஸ், இது வந்தது. இவ்வளவு கர்டியஸாக அவங்களுக்குள்ள இது பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கோம், டாப் லீடர்ஸ் பேச மாட்டாங்க அவங்களுள்ள இதில். சில நேரத்தில் தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்களில் போனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க பேசிப்பாங்க இந்த இதில். அதனால் இது ஒரு நல்ல துவக்கம் என்று நினைக்கிறேன் இந்த ரன் அப் டு திஸ் எலெக்ஷன். இதே மாதிரி ரிலேஷன் ஷுட் கண்டினியூ. whoever wins லெஜிஸ்லேச்சரில் யார் இருந்தாலும் இதே மாதிரி ரிலேஷன் ஷுட் கண்டினியூ விதின் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ். அதுதான் நம்மளுடைய விருப்பம். வருமா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதனால் இது ஒரு பாசிட்டிவ் அம்சம். ரெண்டாவது, voter turnout. இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஓட்டருக்கு பணம் கொடுக்குறாங்க பல கட்சிகளில். எலெக்ஷன்ஸ் have become very expensive. அதை பற்றி கூட கட்டுரை இருக்குது. இன்னைக்கு இதில் பிரேக்கிங் நியூஸில் பார்த்தேன், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் வேண்டும், இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் தேவையில்லை, அது ஒழிய வேண்டும் என்று தான் கருத்து கொடுத்துருக்காரு. அதே இன்னைக்கு இந்து பத்திரிகைகளில் கூட கௌதம் பாட்டியா என்ற சிறந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர் அண்ட் லாயர் அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார். அதனால் எலெக்ஷன்ஸ் டெமோக்ரஸி இஸ் பீங் டிஸ்டார்டட்
பை மணி பவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதிய விஷயம் இல்லை இது. வாட் டு டூ அபவுட் இட்டுங்கிறதுக்கு பல சஜஷன்ஸ் கம். நேஷ்னல் எலெக்ஷன் ஃபண்ட் அதெல்லாம் இன்னைக்கு ரியலிஸ்டிக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் அந்த இஷ்யூ ஹேஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஆனால் ஒரு பாசிட்டிவ் அம்சம் என்றால், பொதுவாக ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க பணம் வாங்குவாங்க நம்ம ஓட்டர்ஸ், ஆனால் அவங்களுடைய சொந்த முடிவு தான் இருக்கும் எலெக்ஷனில். பேலட் பாக்ஸ் சீக்ரெட் பேலட், தே வில் எக்ஸசைஸ் தர் இண்டிபெண்ட் சாய்ஸ் என்பது இது உண்மையாக இருந்தால், பெருமளவுக்கு உண்மையாக இருந்தால் கூட போரும். இது ஒரு பாசிட்டிவான அம்சம். ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ், அரசியல் உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ மக்களை சும்மா சாதாரணமாக ஏமாற்ற முடியாது. தே ஆர் வெரி டிமாண்டிங். அதனால தான் எலெக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னொரு கட்சிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, மாறி மாறி வரும் ஹூஸ்ன்னு. அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ், நாட் டேக்கிங் பீப்புள் ஃபார் அ ரைட், people not allowing themselves be taken for a ride, ஒரு அளவுக்கு அது நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சம் என்று நினைக்கிறேன். மூணாவதாக இந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், அதை பற்றி ஒரு புதிய நூல் கூட இப்போ வரப்போகிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸில். விஜயபாஸ்கர் அண்ட் இஸ் அசோசியேட் தேர் பிரிங்கிங் அவுட் அ நியூ புக். இது ஒரு கட்டுரை கூட அன்றைக்கி வந்தது ஹிந்துவில், அவங்க எழுதிது. அதாவது இது வெறும் ஹேண்ட் அவுட் அப்படின்னு கருதாத சோஷியல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் இது நடந்திருக்கு, ஜஸ்டிஸ் நடந்திருக்கு ஓரளவுக்கு. இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் ஹவ் ஹெல்ப்ட். எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அதை ஒத்துப்பாங்க. இதில் அது ஒரு கன்சென்ஸ் வந்துடுது இன்னைக்கு. அதனால் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் இன்றைக்கு எலெக்ஷன்ஸ் என்பது they are not on a level playing field. அதனால தான் முதல்ல ஒரு அளவுக்கு எல்லாரும் 5 நிமிஷம் பேசுறது தான் கரெக்டு. அமெரிக்காவில் பார்த்தோம், ட்ரம்ப் இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தார். அந்த 2வது 3வது டிபேட்டில் அவரை மியூட் பண்ணிட்டாங்க, பேச முடியல அந்த இதில். அதுதான் that is the way debate should be conducted and everybody cooperated. அதில் டவுட்டே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் டு கம்ப்ரெஸ் வாட் தே ஹேவ் இன் 5 minutes இஸ் குவைட் அன் அச்சீவ்மெண்ட். கிட்டத்தட்ட எல்லாரும் அதை கெப்ட் டு தட். அவங்கள பாராட்டுறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் பிஃபோர் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இது சில பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இதை ஞாபகப்படுத்துவது முக்கியம் என்று நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்பீச் டு தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மேட் ஆன் November 25th, 1949. என்ன சொன்னார்? சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு. அவர் என்ன he brought out clearly, இது நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் சிட்டிசன்ஷிப் என்ற புக்கில், அதுலேருந்து இது படிக்கிறேன். அவர் சொன்னது என்னன்னு, brought out clearly and powerfully the importance of understanding the interdependence. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும், தமிழில் இருக்கா? Brought out clearly and powerfully the importance of understanding the interdependence or the principles of liberty, equality and fraternity. அதாவது he wanted in the union of Trinity என்று ரெஃபர் பண்ணார். ட்ரினிட்டி எது? லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், fraternity சகோதரத்துவம். ஸோ யூ ஹாவ் டு கெட் இட் ரைட் என்று சொன்னார். சரி, சுருக்க சொன்ன போகிறோம். He warned against internal threats to democracy and society such as bhakti or hero worship in politics. He thought that Indians were particularly addicted to in the hero worship, bhakti or hero worship. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் வருது அவர் சொன்னதில், அந்த ஸ்பீச்சிலேருந்து. It is quite possible for this newborn democracy to retain its form but give place to dictatorship in fact. If there is a landslide, rather he was referring to an electoral landslide, the danger of the second possibility, rather democracy giving place to inform dictatorship in fact, becomes actuality, and the second possibility become actual. The danger of the second possibility becoming actuality is much greater. இது எந்த கட்சியை பற்றியும் நம்ம சொல்லல. அன்னைக்கு ஒரு அப்டிராக்டாக, ஒரு இன் பிரின்சிபலாக டாக்டர் அம்பேத்கர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி
டிபேட்டில் சொல்லியிருக்காரு. And he called us attention to John Stuart Mill's famous caution to people. யார் யாருக்கு ஜனநாயகத்தை நம்ம பாதுகாப்போம் என்ற அந்த விருப்பம் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னார் அட்வைஸ் ஜான் ஸ்டூவர்ட் மில்? Do not lay your liberties at the feet of even a great man or trust him with powers which enabled him to subvert the institutions என்று சொன்னார். இன்னொரு விஷயம் அந்த அதே ஸ்பீச்சில் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என்னன்னா ரொம்ப வருத்தப்பட்டார். கடைசி ஸ்பீச்சில் யுவர் சப்போஸ் டு பி ஆப்டிமிஸ்டிக், எல்லாம் பிரமாதமாக இருக்கு, எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும்லாம் சொன்னதில் இது சர்ப்ரைஸ். டாக்டர் அம்பேத்கரோட கடைசி ஸ்பீச் ஒரு காஷன், ஒரு ஒரு சோம்பர் நோட்டில் அந்த அந்த வார்த்தைகளை சொன்னார். அது என்னன்னா, கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் டூ திங்ஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் ரெண்டு விஷயங்கள் இல்லவே இல்லை. இது ஒரு பெரிய டேஞ்சர் நமக்கு, இது ஒரு பெரிய வீக்னஸ் என்று சொன்னார். அதாவது என்ன ரெண்டு விஷயங்கள்? Contradiction between the principle, between recognize the principle of one man, one vote and one vote, one value. அரசியல்ல ஒத்துக்கிறீங்க, மேன்னா இன்க்ளூட் ஒன் பர்சன், மேன் ஆர் உமன், ஒன் vote. இது இருக்கு இன்னைக்கு. இது சிட்டிசன்ஷிப் விஷயம் போல சில பேருக்கு அது தடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அண்ட் ஒன் vote, ஒன் வேல்யூ. ஒருத்தரோட ஓட்டுக்கு ரெண்டு இல்லை, மூணு இல்லை, ஒன் இஸ் ஒன். எவ்ரிபடி ஹேஸ் த சேம் வேல்யூ ஒரு ஓட்டுக்கு. அது அரசியலில் இது சரியாக தான் இருக்கு. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் இந்த ஒன் மேன் ஒன் வேல்யூ இல்லை என்று அவர் சொன்னார். அண்ட் இந்த முரண்பாடு, இஃப் இட் கண்டினியூஸ் ஃபார் லாங், our political democracy will be in peril. We must remove this, இது quotation படிக்கிறேன், we must remove this contradiction at the earliest possible moment, or else those who suffer from inequality will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. என்ற அந்த ஸ்ட்ராங் காஷன் கடைசி ஸ்பீச்சில் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தாரு. அன்னைக்கு உண்மை, இன்னைக்கும் அதே தான் உண்மை என்று சொல்லலாம். இந்த இதில் இந்த வார்த்தைகளோடு நான் என்னுடைய இதை முடிச்சுக் கொள்கிறேன்.